கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 30:19 இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறுவுத்தர் அருள்வார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுடைய சத்தத்துக்கு, ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் உருக்கமாக இறங்க போகிறாரு. இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருள போகிறார். இது வரைக்கும் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, உங்கள் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன், மறு உத்தரவு கொடுக்க போகிறேன். அப்புறம் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேனே, இவ்வளோ மாதம் ஜெபிக்கிறேனே, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பதில் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியலேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பதிலை மறு உத்தரவு ஆண்டவர் கொடுக்க போகிறார். பிள்ளைகளை குறித்து நீங்கள் கண்ணீர் விடலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் வேதனைப்படலாம், இல்லை திருமண வயசாயிடுச்சு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கை அமையலேன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இல்லை கடன் பிரச்சனையால் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஒவ்வொரு நாளும் மனாந்திர பாதை, கண்ணீரின் பாதை நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார், இனி நீங்கள் அழமாட்டீங்க, ஏன்னா உங்கள் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எந்த காதையும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இனி நீங்கள் அழமாட்டீங்க. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து பெரிய காரில் செய்ய போகிறார். எதுக்காக நீங்கள் அழுகிறீங்களோ அந்த காரியத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்க போகிறார். அந்த காலத்தில் கர்த்தர் அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். அதனால் சந்தோஷமாக இருங்க, ஆண்டுகிட்ட அற்புதத்தை எதிர்பாருங்க, சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ராஜா, நீ சொன்ன வார்த்தையின்படி இனி நீ அழுது கொண்டுரான்னு சொன்ன வார்த்தையின்படியே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பேரோட வாழ்க்கையிலையும் கர்த்தாவே கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்க போகிறீங்க, பதிலை கொடுக்க போகிறீங்க ராஜா. எல்லாருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அற்புதங்களை காண செய்ய போகிறீங்க. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.